ஒரு ட்ரூ ஸ்டோரி கேட்குறீங்களா? இப்போ இவரோட பேரு வேர்ல்ட் ஃபேமஸ். ஆனால் இவர் கடந்து வந்த அந்த பாதை ரொம்ப கஷ்டமானதாக இருந்துச்சு. 1930s 400+ கார்ட்டூன்ஸை இவரோட ஸ்டூடியோ கிரியேட் பண்ணுது. அதில் முக்கால்வாசி ஃபெயில் ஆயிடுது. காசு கிடைக்கல, கம்பெனி கடனில் போகுது. இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவர் டீமே அவ்வளோதான், இந்த ஸ்டூடியோ முடிஞ்சிச்சு, நம்ம மூட வேண்டிதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் இவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இனிமேல் சின்ன சின்ன கார்ட்டூன்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் ஒரு ஃபுல் லென்த் அனிமேட்டட் மூவி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் ஹாலிவுட்டில் அந்த மாதிரி யாருமே அட்டெம்ப்ட் பண்ணது கூட கிடையாது. இது ரெடி பண்ணுறாரு. இந்த ப்ராஜெக்டோட பேர் ஸ்னோ ஒயிட் அண்ட் தி 7 டார்ஃப்ஸ் அப்படின்னு வைக்கிறாரு. இதை டிஸ்னிஸ் ஃபாலி அப்படின்னு ஹாலிவுட் கூப்பிடுறாங்க. 1937 மூவி ப்ரீமியர் ஆகுது. சக்ஸஸ் இல்லைங்க, மேசிவ் சக்ஸஸ். $8 million மேலே ரெவன்யூ பார்க்குறாங்க. ஒரே சக்ஸஸில் எல்லா கடனையும் அடைச்சிடுறாரு. அவர் கூடயே இருந்த அந்த லாயல் அனிமேட்டர்ஸ்க்கு ரிவார்ட் கொடுக்குறாரு. பர்பேங்க்ல ஒரு புது ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுறாரு. ஆஸ்கர் இவருக்கு ஹானரி அவார்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஃபுல் சைஸ் ஸ்டாச்சு அண்ட் 7 மினியேச்சர் கொடுக்குறாங்க. இதுல இருந்து 2 டேக்அவே இருக்கு. ஒன்று, எவ்வளோ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, உங்களோட கனவை விட்டு கொடுக்காதீங்க. 2வது, இதுவும் நான் சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல தான் படித்தேன். நீங்க பண்ற எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பண்ற 2-3 விஷயங்கள் மேசிவ் சக்சஸ் ஆனாலே போதும். இதை டெய்ல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்னி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டிஸ்னி அந்த 400 கார்ட்டூன்ஸை கிரியேட் பண்ணப்போ ஒரு சின்ன நீடலை கூட நகர்த்த முடியல. எவ்வளவோ ஃபெயிலியர்ஸ், எவ்வளவோ கடன், ஆனா ஒரே ஒரு சக்சஸ், அந்த ஸ்னோ ஒயிட் அந்த 7 டார்ஃப்ஸ் வந்தப்போ அவங்க கம்பெனி மட்டும் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியே மாத்திருச்சு.